Welcome to this session on properties of definite integral. Property 1. Integral a to b f of x into d of x equal integral a to b f of a plus b minus x into d of x. x னு இருக்க வேண்டிய இடத்துல lower integral value plus upper integral value minus x. இதை replacement பண்ணணும். replacement பண்ணிட்டு integrate பண்ணாலும் அதனுடைய ஆன்சரும் ஒரிஜினல் ஃபங்க்ஷனுடைய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான் வந்து ப்ராப்பர்ட்டி 1. Evaluate the integral plus pi by 6 to plus pi by 3 dx divided by 1 plus root of cot of x. இப்போ cot of x எப்படி எழுதலாம்னா cos x by sin x. அப்போ இந்த இடத்துல root of cot of x root of cos x by sin x வரும். அதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா root of sin x, அது root of sin x வந்து காமனாக கீழே இருக்கும், அது மேலே ரெசிப்ரோக்கில் போகும்போது root of sin x by root of sin x plus root of cos x. இப்போ இந்த இடத்துல லோயர் ஏனுடைய வேல்யூ வந்து பை பை 6, பியினுடைய வேல்யூ பை பை 3. இப்போ எக்ஸை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோன்னா பை பை 6 ப்ளஸ் பை பை 3 மைனஸ் எக்ஸ் மூலமாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். sin pi by 3 plus pi by 6 minus x d of x divided by root of sin pi by 3 plus pi by 6 minus x plus root of cos of pi by 3 plus pi by 6 minus x. என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி integral a to b f of x into d of x equal integral a to b f of a plus b minus x into d of x. ப்ளஸ் பை பை 3யும் ப்ளஸ் பை பை 6 ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து பை பை 2 வந்து கிடைக்கும். இது வந்து 60 டிகிரி, இது 30 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, 90 டிகிரி பை பை 2 வந்து எழுதலாம். சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, அதனால் இது காஸ் எக்ஸ். சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காஸ் எக்ஸ், காஸ் 90 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து சைன் எக்ஸ். இப்போ இதனுடைய வேல்யூ ஐ ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இன்டெக்ரலுடைய மதிப்பு ஐன்னு வந்து எடுத்துகிட்ருக்குறேன். பிகினிங் இன்டெக்ரலுடைய வேல்யூ வந்து இதை மாற்றினதுக்கு அப்புறமா ஐ, இது வந்து எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல பை பை 3 ப்ளஸ் பை பை 6 மைனஸ் எக்ஸ்னு சப்ஸ்டிட் பண்ணி வந்துருக்கூடிய ரெண்டாவது இன்டெக்ரல். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சேமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறேன், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 2ஐன்னு கிடைக்கும். இன்டெக்ரல் பை பை 6 டு பை பை 3 ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் சைன் எக்ஸ். இது கேன்சல் ஆகிடும், டிஎக்ஸ்னு கிடைக்கும். டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்பொழுது எக்ஸ் பை பை 3 பை பை 6 பை பை 3 மைனஸ் பை பை 6 ஆன்சர் வந்து பை பை 6. இது 2ஐக்கான வேல்யூ 2 டிவைடட்டில் எடுத்தும்போது பை பை 12 வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இன்டெக்ரல் 2 to 3 root of x divided by root of 5 minus x plus root of x into dx. இப்போ இதுலேயும் ஸ்டார்டிங்கில் இது ஈக்குவேஷன் 1, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்டெக்ரல் வேல்யூ. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்ன இருக்குன்னா இன்டெக்ரல் a to b f of a plus b minus x into d of x. போன ப்ராப்ளம் மாதிரி எக்ஸை வந்து இதில் லோயர் லிமிட் 2 அப்பர் லிமிட் 3 மைனஸ் எக்ஸ், அப்போ 5 வரும். எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல 5 மைனஸ் எக்ஸ்னு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். அப்போ ரூட் ஆஃப் 5 மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் 5 மைனஸ் எக்ஸ்னு வந்து கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுறது வந்து 2y. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இதில் டினாமினேட்டர் வந்து ஈக்குவலாக இருக்குது. இப்போ மேலே ஒரு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய ரூட் ஆஃப் எக்ஸ், அடுத்தது ரூட் ஆஃப் 5 மைனஸ் எக்ஸ், நியூமரேட்டர் ஆட் பண்ணுறேன். அடுத்தது டினாமினேட்டரில் சேம் வேல்யூ வருது, ரெண்டும் கேன்சல் ஆகும். டிஎக்ஸ்னு கிடைக்கும். டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணும்பொழுது எக்ஸ், அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணால் 3, லோயர் லிமிட் 2, ஆன்சர் வந்து 1. இது 2ஐக்கான வேல்யூ, ஐனுடைய இன்டெக்ரல் வேல்யூ வந்து 1/2. Property 2. Integral 0 to a f of x into d of x equal integral 0 to a f of a minus x into d of x. Evaluate the integral x equal to 1 minus x whole power n into d of x.
இது வரைக்கும் வந்திருக்கிறதுல இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஐன்னு ஒன்று எடுப்பேன். அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். இதை யூஸ் பண்ணி இன்னொரு ஐ வேல்யூ எடுக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2iன்னு கிடைக்கும். அதிலிருந்து ஐக்கான மதிப்பு வந்து டிரைவ் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கூடிய இன்டெக்ரல் வந்து ஐன்னு வந்து எடுத்துக்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து integral 0 to a f of a minus x into d of x. இதில் ஏனுடைய வேல்யூ வந்து 1. எக்ஸை எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னா a minus x which implies 1 minus x வந்து மாற்றணும். இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1 minus x, இந்த இடத்துல 1 minus x, 1 minus 1 கேன்சல் ஆகும், x மட்டும் இருக்கும், x power n வரும். x power n உள்ள மல்டிபிகேஷன் பண்ணும்போது x power n minus x power n plus 1 into d of x. We know that integral of x power n into d of x nuடைய value x power n plus 1 by n plus 1. x power n plus 1 by n plus 1 minus x power n plus 2 by n plus 2. 1 by n plus 1 minus 1 by n plus 2. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா லோயர் லிமிட் வந்து ரெண்டுமே x nuடைய வேல்யூ வந்து 0 ஆகிடும். அடுத்தது LCM எடுக்கணும். n plus 2 minus of n plus 1 divided by n plus 1 into n plus 2 plus n minus n cancel, 2 minus 1 வந்து 1, 1 divided by n plus 1 into n plus 2. Evaluate the integral 0 to pi by 2 log of tan of x into d of x. இது வந்து ஐன்னு வந்து எடுத்துக்கணும். integral 0 to pi by 2 xன்னு இருக்க வேண்டிய இடத்துல pi by 2 minus x. tan 90 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து cot x. இப்போ இதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணும்போது 2y. அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். log of tan x plus log of cot x. log a plus log b equal log of ab. இந்த இடத்துல log of tan x plus log of cot of x. இது எப்படி எழுதலாம்? log of tan x into cot x. ஆனால் cot x உடைய வேல்யூ என்னன்னு தெரியும், 1 by tan x. அப்போ tan x வந்து கேன்சல் ஆகிட்டு log 1 மட்டும் வந்து கிடைக்கும். log 1 மதிப்பு வந்து 0. அப்போ அந்த ஹோல் இன்டர்வலுடைய வேல்யூ வந்து 0, அது 2y. அப்போ ஐனுடைய மதிப்பு வந்து 0 தான் கிடைக்கும். integral 0 to pi by 4 log of 1 plus tan of x into d of x. இது ஐன்னு வந்து எடுத்துக்கிறேன். integral 0 to pi by 4 log of 1 plus tan of x into d of x. ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி integral 0 to a f of a minus x into d of x. xன்னு இருக்க வேண்டிய இடத்துல a minus xன்னு மாற்றணும். ஏனுடைய வேல்யூ வந்து pi by 4 எப்படி சேஞ்ச் ஆகுனா pi by 4 minus xன்னு வந்து மாற்றணும். tan of pi by 4 minus x, tan a minus tan of a minus b கான ஃபார்முலா tan a minus tan b by 1 plus tan a tan b. log of 1 plus tan pi by 4 minus tan of x by 1 plus tan pi by 4 into tan x. tan 45 டிகிரியுடைய வேல்யூ 1, 1 minus tan x by 1 plus tan x. அடுத்தது LCM எடுக்கணும். 1 plus tan x plus 1 minus tan x plus tan x minus tan x கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் வரும். 2 by 1 plus tan x log of a by b formula log a minus log b. integral 0 to pi by 4 log 2 minus log of 1 plus tan x into dx. இந்த இன்டெக்ரல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அனுப்பும்போது log 2 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். integral 0 to pi by 4 d of x minus of integral 0 to pi by 4 log of 1 plus tan x into dx. இதனுடைய வேல்யூ வந்து i மைனஸ் ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது ப்ளஸ் 2iன்னு மாறும். pi by 4 into log of 2 hence ஐனுடைய மதிப்பு 2 கிரேடோட்டில் வரும்போது pi by 8 into log 2 ஆன்சர் வரும். integral 0 to pi x into sin x by 1 plus sin x into dx. அகைன் இப்போ x இருக்க வேண்டிய இடத்துல a minus x மாத்திரம் sin 180 டிகிரி மைனஸ் தீட்டா, அதாவது sin pi minus x னுடைய வேல்யூ வந்து x. இதில் ஏனுடைய மதிப்பு வந்து pi, xன்னு இருக்க வேண்டிய இடத்துல a minus x வந்து மாறணும்.
பை மைனஸ் எக்ஸ். எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல பை மைனஸ் எக்ஸ், சைன் 90 டிகிரி 180 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து சைன் எக்ஸ். அதனால் இந்த இடத்துலாம் இது வந்து சேஞ்ச் கிடையாது. இப்போ எதுலேயும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணணும். இது வந்து ஒரிஜினலாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி எடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன். இது 2i integral 0 to pi x into sin x by 1 plus sin x into dx plus integral 0 to pi the value pi minus x sin x by 1 plus sin x into dx. இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். sin x வந்து காமனாக வெளியே எடுத்துகிறேன். x plus pi minus x plus x minus x கேன்சல் ஆகிட்டு பை மட்டும் வரும். பை வெளியே வந்து integral 0 to pi sin x by 1 plus sin x into dx. இதனுடைய காஞ்சுகேட்டால் மேலேயும் நியூமரேட்டர் இருக்கக்கூடிய காஞ்சுகேட்னால மேலேயும் கீழே வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணுறோம். 1 minus sin x by 1 minus sin x sin x into minus sin square x by 1 minus sin square x. 1 minus sin square x நுடைய வேல்யூ வந்து cos square x sin x minus sin square x into dx integral 0 to pi sin x by cos square x minus sin square x by cos square x into dx. sin x எப்படி பிரிக்கலாம்னா sin x by cos x divided by 1 by cos x. sin x by cos x நுடைய வேல்யூ வந்து tan x, 1 by cos x வந்து secant x minus of tan square x. இப்போ integral of secant x into tan x into dx which is known as secant x plus c. Same as integral of tan square x. ஸ்ட்ரெயிட்டாக உங்களால் இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் வந்து அதனுடைய ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணுறேன். secant square x minus 1 into dx. secant square x இன்டெகிரேட் பண்ணும்போது tan x வந்து கிடைக்கும். அடுத்தது மைனஸ் dx இன்டெகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் x வந்து கிடைக்கும். சாரி மைனஸ் x வந்து கிடைக்கும். secant x into tan x. secant x இன்டெகிரேட் பண்ணும்போது secant xனு வரும். அடுத்தது tan square x இன்டெகிரேட் பண்ணும் tan square x secant square x minus 1. ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் secant square x plus 1. secant square x நோட இன்டெகிரேஷன் வந்து tan x, dx நோட இன்டெகிரேஷன் வந்து x. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது secant pi minus tan pi plus pi minus of secant 0 minus of tan 0 ரெண்டுமே வந்து 0. secant pi நோட வேல்யூ வந்து minus 1, tan pi வந்து 0. அதுமாதிரி secant 0 நோட வேல்யூ வந்து 1 minus tan 0 நோட வேல்யூ வந்து 0. அதனால் minus 1 plus pi minus 1 மட்டும் வந்து கிடைக்கும். pi into pi minus 2. 2i நோடைய வேல்யூ வந்து pi square minus 2 pi. ரெண்டால் டிவைட் பண்ணும்போது i நோடைய வேல்யூ pi square by 2 minus pi. If f of x is an even function, then the integral minus a to a f of x and d of x equal 2 times integral 0 to a f of x into d of x. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஏ1 ஃபங்க்ஷன் சொல்லலாம். எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் எக்ஸ்ன்னு மாற்றினதுக்கு அப்புறமாகவும் அந்த ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த மாதிரி சேஞ்ச் ஆகலைன்னா அது வந்து ஏ1 ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இன்டர்வல் minus pi by 4 to plus pi by 4 sin square x into d of x. எக்ஸ்னு இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் எக்ஸ்னு மாற்றுறேன். sin of மைனஸ் எக்ஸ் வந்து மைனஸ் sin x. sin of மைனஸ் தீட்டா வந்து sin தீட்டா. இதை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ளஸ் sin square x மாறிடும். அது ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவல். ஹென்ஸ் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதுக்கான ப்ராப்பர்ட்டி இன்டர்வல் minus a to a f of x into d of x equal 2 times integral 0 to a f of x into d of x. இதில் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா இந்த லிமிட் வரும்போது இன்டர்வல் minus a to plus aன்னு வரும்பொழுது அது ஈவன் ஃபங்க்ஷனாக அல்லது ஆட் ஃபங்க்ஷன் அடுத்து செக் பண்ணணும். அது ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகும். மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏன்னு பார்த்தோன்னே அது ஈவன் ஃபங்க்ஷன் முடிவுக்கு வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இது ஈவன் ஃபங்க்ஷன். அதனால் minus pi by 2 minus pi by 4 to plus pi by 4 sin square x into dx equal integral 2 times 0 to pi by 4 sin square x into dx. sin square x ஸ்ட்ரைட்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. அதனால் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுற sin square x equal to 1 minus cos 2x by 2. ரெண்டுக்கு ரெண்டு வந்து கேன்சல் ஆகும். x இன்டெகிரேட் பண்ணும்போது x minus sin 2x by 2. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண pi by 4 minus sin 2 pi by 4 divided by 2 pi by 4 minus 1 by 2 equal to pi by 2 minus 4ங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும்.
Then evaluate the integral minus pi by 2 to plus pi by 2 x into sin x into dx. Let f of x equal to x into sin x, f of minus x equal to minus x into sin of minus x. இது வந்து ஒரு even function 2 times integral 0 to pi by 2 x into sin x into dx. இந்த integral of u dv equal integral of uv minus integral of v du. u வந்து x யும் dv வந்து sin x யும் வந்து எடுத்துக்கணும். du னுடைய மதிப்பு வந்து 1, v இதை இன்டகிரேட் பண்ணும்போது sin x இன்டகிரேட் பண்ணால் minus cos x. x minus cos x upper limit pi by 2 lower limit 0 minus integral of 0 to pi by 2 minus cos of x cos pi by 2 0 0 கூடாது பிறகுனால் 0 ஆகும். lower limit substitute பண்ணும்போது 0 minus into minus வந்து plus integral 0 to pi by 2 cos x into dx. cos x integrate பண்ணும்போது sin x sin pi by 2 1 minus sin 0 வேல்யூ வந்து 0, ஆன்சர் வந்து 2 வந்து கிடைக்கும். If f of x is an odd function, then integral minus a to a f of x into dfx நுடைய வேல்யூ 0. எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் சொல்லலாம்? f of minus x, xன்னு இருக்க வேண்டிய இடத்துல minus x, f of xஐ மைனஸால் பெருக்கிறதுக்கு அப்புறமா அந்த f of minus xக்கு ஈக்குவல் ஆகும். அது வந்து ஆட் ஃபங்க்ஷன். இப்போ கொடுத்துருக்கிறது இன்டர்வல் minus pi by 4 to plus pi by 4. இந்த லிமிட் இருக்கணும். எப்போவுமே மைனஸ் a இங்கே இருக்கணுடைய பாசிட்டிவ் நம்பருமே அப்பர் லிமிட்டாக இருந்ததுன்னா இந்த லிமிட்டில் ஆட் ஃபங்க்ஷனை ஈவன் ஃபங்க்ஷனை செக் பண்ணணும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா 2 times integral 0 to a யூஸ் பண்ணிக்கலாம். ஆட் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக அந்த இன்டர்வலுடைய மதிப்பு வந்து 0 நம்ம மொத்தமாக கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்டர்வல் minus pi by 4 to plus pi by 4 x cube into sin square x into dx. எக்ஸ்ன்னு இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் எக்ஸை மாற்றணும். இப்போ மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப் sin square x வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது ஒரு ஈவன் ஃபங்க்ஷன். எக்ஸ் கியூப் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ரெண்டுத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் கியூப் சைன் எக்ஸ்னு வருது, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இதை மைனஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு வந்து கிடச்சிருக்குன்னா என்ஸ் ஆட் ஃபங்க்ஷன். த கிவன் இன்டெக்ரல் வேல்யூ இஸ் 0. Evaluate the integral minus 1 to 1 log of 3 minus x by 3 plus x f of minus x. log நுடைய வேல்யூ 3 plus x by 3 minus x log of 3 plus x minus log of 3 minus x. minus காமனா வெளியே எடுத்துட்டு log of 3 minus x minus log of 3 plus x. log of 3 minus x by 3 plus x equal minus f of x. hence it is an odd function. integral மதிப்பு வந்து 0. இது எது மட்டும் தெரியும்னா log of a by b equal log of a minus log of b. Thank you so much for your listening and have a great time.